இங்க வந்துக்கிற எல்லா புள்ளிங்களுக்கும் வணக்கம். அதாவது இங்கு வீற்றிருக்கும் அவையோருக்கு வணக்கம் என்று கூறுகிறார். இதுதான் நம்ம காலேஜ் படிக்கிற புள்ளிங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்பா லேப்டாப்பை கொடுக்குறாரு. அதாவது தமிழகத்திலே படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு இதுதான் முதல் முறையாக அப்பாவின் ஆட்சியில் மடிக்கணினி கொடுக்கிறார்கள் என்று கூறுகிறார். இதுதான் நம்ம அப்பாவோட முதல் சக்சஸே. இது அப்பாவின் ஆட்சியில் மிகப்பெரிய வரவேற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று கூறுகிறார். இப்போ நம்ம அப்பா வந்து பேசுவாரு, அப்ப எல்லாம் மஜாவா பேசுன லேப்டாப் வாங்கி போயிடுங்க. அவையை அலங்கரிக்க அப்பா இப்பொழுது மேடையில் வருகிறார் என்பதை அவரது மொழியில் கூறுகிறார். நன்றி. ஏய், என்னடா அது விக்கு ரொம்ப கர்லிங்கா இருக்கு. அடி ஸ்ட்ரைட் விக் தானே இருக்கும். உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ண கர்லிங் அப்படியா? நல்லா இருக்கடா, சூப்பரா இருக்கீங்க. எப்படி என்ன எனக்கு அத்தோட்டி ஃபங்க்ல ஃபங்க் வச்சு ஸ்பெஷல் கட்டிங் டாடி. சரி சரி பாக்குறாங்க. ஆக தமிழகத்தில முதல் முறையாக நாம தான் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிறோம். அதை வந்து நாங்க பெருமையா வந்து சொல்லிக்கிறோம். எங்களோட ஆட்சி இந்த மாடல் வந்து ஒரு சூப்பரான மாடல். இது லேப்டாப் மாடல், ஆட்சி மாடல்லாம் இல்லை. அதான் பார்த்துல. அதாவது இந்த மாதிரியாக நம்ம ஆட்சியிலே நிறைய நலத்திட்டங்கள் வந்து நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த லேப்டாப்பை பார்த்துருக்கலாம். போன ஆட்சியில் ஒரு தப்பு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அவங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டி கொடுத்தாங்க ஸ்டிக்கரா. அதை பிரிச்சுட்டீங்க, அழகாக அதை பிரிச்சுட்டீங்க. ஆனால் இப்போ அப்பாவின் ஆட்சியிலே அந்த லேப்டாப்பில் எங்களுடைய அச்சு எப்படி நானும் என் டேடியும் இருக்கிற மாதிரி ஒரு அச்சையை வந்து நான் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரியான சாதனை யாரும் பண்ணதே இல்லை. ஹைலைட்டே அந்த லேப்டாப்ல அதுதான். நீங்களாம் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு முட்டாளா இருக்கக்கூடாது. ஏன் முட்டாளா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இங்க நிறைய முட்டாளுங்க இருக்கு. அதனாலதான் வந்து நீங்க முட்டாளா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அடுத்து ஏதோ ஒரு ஷாப் அப்படின்னு ஏதோ இருக்காம ஷாப், இல்ல அது போட்டோஷாப். அந்த போட்டோஷாப்பை வந்து நீங்க கத்துக்கணும். அதுக்கப்புறமா ஏதோ ஆயான்னு ஏதோ சாஃப்ட்வேர் அதையும் நீங்க கத்துக்கணும். அது ஆயா இல்லையா? மாயா. மாயானா அது பிக் பாஸா? அது 8th சீசனே முடிஞ்சிருச்சப்பா. 9th சீசன்ல அரோரா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, சூப்பரா நடிக்குது. பசங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி கூட. நான் இந்த மாயா மாயா இப்ப பாரு எப்படி நல்ல புத்தி சொல்லிடுறேன். அந்த ஷாப்பு மாயா இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டு எங்க ஆட்சி தான் நல்லா நடக்குதுன்னு ஒரு போட்டோஷாப்ல எதனா ஒரு பிக்சர் வந்து போடணும். அதுக்கு நாங்களே வந்து ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்களுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற வேலை வாய்ப்பு திட்டத்தையும் நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. அது சொல்லிக்கிட்டே போகலாம். எங்க சாதனையே வந்து இந்த 9ஆம் அதுவா? அதாவது வந்து ஏதோ 9ஆம் தேதி யாரோ வராங்களாம். ஏதோ கச்சேரி கிச்சேரி கேசரி. என்ன நீ வந்து புதை கெட்டப்ல இருக்க? அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. ஏதோ 9ஆம் தேதி அந்த தம்பி வராராம். அதை நீங்க போய் தியேட்டர்ல தான் பார்க்கணும். என்ன அப்பாவே வந்து இதை என்கரேஜ் பண்றாரு. நீங்க கேட்கலாம், எதுக்காக வந்து நீங்க வந்து உள்ள போகணும் அப்படின்னு கேட்கறேன்னா, அங்க போயிட்டு நீங்க பிரச்சனை பண்ணணும். பிரச்சனை பண்ணி தியேட்டரை கிழிக்கணும். அதெல்லாம் நம்ம பிளானே. அதெல்லாம் பண்ணுங்க. உங்க லேப்டாப்லயே உட்காந்து பைரசி தப்பு, அதை வந்து பண்ணக்கூடாது. டவுன்லோட் போட்டு பார்க்காதீங்க. அந்த படத்தை போயிட்டு தியேட்டர்ல பார்த்து பிரச்சனை பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட ஆட்சியின் வீரியம் வந்து அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியும். என்னடா கரெக்டா சொல்லிட்டேனா? சூப்பரா. அது மாதிரி நிறைய ஆட்சி இருக்கு. லேப்டாப் கொடுக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பையன் அப்படிதான் அடிக்கடி கோவப்படுவான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க பண்ணிடுறோம். என்னடா நீ எதுக்கா வந்திருக்க? லேப்டாப்பா? நல்லா பார்த்தா ஸ்கூல் பையன் மாதிரியே தெரியலையா? நீ நில்லு கொடுங்க அவனுக்கு. ஏன்னா இப்ப கொடுக்குறீங்க லேப்டாப்ப, அப்புறம் எப்ப கொடுப்பாங்க? சாயங்காலம் கொடுக்கவா? இப்பதான் கொடுப்போம். என்ன எங்க அண்ணனுங்களா 12th படிக்கும் போது கொடுத்தாங்க. அவர் யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் காலேஜே முடிச்சிட்டேன். வாய் மூடு. ஏய், அவனை அப்படியே அடிச்சு தூக்கி போடு. நான் வேற எங்க போயிடறான்னு தெரியல. குடிக்கிறது வேற காசு. டேய் அப்பா, நம்ம அப்பா லேப்டாப் கொடுத்துக்கிறாருப்பா. அப்பாவா? டேய், நான் இருக்கும்போது எவ்வளவு உங்க அப்பான்னு சொல்ற? அப்பா, நீ நம்ம வீட்டு என்ன பாப்பா, அவர் நம்ம நாட்டு என்ன பாப்பா? என்னது இந்த லேப்டாப்? நாட்டுக்கா படிக்கிறதுக்கு தான் கொடுத்துக்கிறாரு. படிக்கிறதுக்கா? 2000 ரூபாய் தேரம் போலியா? 2000 ரூபாய் தருமா? எதுக்கு 2000 ரூபாய்? டேய்,
உனக்கு இது படிக்கிறது குத்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறியா? நான் குடிக்கிட்டு குத்துக்கிறாங்க. குர்ரா லேப்டாப்ப. ஏய் படி குர்ரா குர்ரா. ஓ நான் சைடிஸ் வாங்கலான்னு பார்த்தா இவன் நான் சரக்கு வாங்கலான்னு போறேன். என்னோட மோசமா குடிக்காரனாங்க அவங்க. யோ அப்பா யோ குடியா லேப்டாப்ப.